மிலாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம், மீன் வறுவல். அதுக்கு 2 ஸ்பூன் மிளகாப் பொடி, முக்கால் டீஸ்பூன் உப்பு, அதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீனை நல்லா அப்படி ஒத்தி எடுத்தால் அதில் உள்ள மிளகா பொடியெல்லாம் மீனில் ஒட்டிக்கிறோம். ஏன்னா அது ஈரப்பதம் இருக்கனால. இதில் நம்ம இஞ்சி பூண்டோ இல்லை மல்லி சீரக சோம்பு பொடி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. மஞ்சள் பொடி கூட சேர்க்க மாட்டோம். மஞ்சள் பொடி சேர்க்காட்டி உங்களுக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும், ஒரு ரெட்டிஷாக நல்லா வரும். அதனால் மஞ்சள் பொடி மீன் வறுவலுக்கு எப்பயும் சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா பொரிக்கிற டைம் வெளியே எடுத்தால் போதும். அழகாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா இறுக்கி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போ நம்ம பொரிக்க போகிறோமோ அப்போ வெளியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வருங்க. அப்போ தான் அது நல்லா உள்ளுக்கு சார்ந்திருக்கும் அந்த மிளகா பொடி உப்பெல்லாம். இதில் நம்ம இப்போ ஃபுல்லாக நல்ல தேங்காய் தான் வறுக்க போகிறோம். இந்த மாதிரி கடாயில் வறுக்காமல் தோசை தவாவில் வறுத்திங்கன்னா உங்களுக்கு ஆயிலில் வேஸ்ட் ஆகாது. திருப்பி நம்ம வேஸ்ட் ஆகுதுன்னு திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம். இது வறுத்து முடியும் போது கரெக்டாக முடிஞ்சிடும். அதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அவ்வளவு தான் வேஸ்ட் ஆகும். மற்றபடி ரொம்பலாம் வேஸ்ட் ஆகாது. இது சுத்தமான தேங்காய். அதனால் நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதித்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போட்டுங்க. போட்டு இது உடனே திருப்பிடாதீங்க. ஏன்னா உடனே திருப்பினீங்கன்னா பிஞ்சு வந்துடும் இந்த மீன். அதனால் அடிப்பாகம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே வந்துடும். அப்புறம் நல்லா திருப்பி போடுங்க. அது ஒரு 3-4 முறை திருப்பி போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்காமல் எடுக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா இன்னொரு முறை இன்னும் கொஞ்சம் வறுபடணும். வறுபட்டதுக்கு அப்புறம் இதில் கருவேப்பிலை பிச்சு போடுங்க. கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலையும் அதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது போட்டுட்டு இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை பொரியிறது தான் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் அந்த ஃபிஷ் ஃப்ரையை. இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டால் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் கலருக்கு எதுக்குமே இந்த காஷ்மீரி மிளகாய் பொடி அதெல்லாமே எதையுமே நான் சேர்க்குறதில்ல. வீட்டில் உள்ளதே வச்சு தான் நான் வீட்டில் என்ன சமைக்கிறேனோ அதை தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டைம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, பை பாய்.